இப்போ ஆக்சுவலாக ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இப்போ கட்சி பண்ணிகிட்டு இருக்கு. வெளியில் தெரில, சைலண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு அந்த இது இருக்குது. ஆனால் நீர் பூத்த நெருப்பு மாதிரி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கெல்லாம் தெரியும், ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் போய் ஒரு கட்டமைப்பு ரெடியான உடனே அமையக்கூடிய கூட்டணி எவ்வாறாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. விஜயோடைய பிற்கால வாழ்க்கையும் அரசியல் பிரவேசமும் எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்குது. இன்னும் நிறைய கூட்டணிகள் இந்த மாதிரி நிற்க போகுதா காலத்தில். அப்போனா ஆளும் கட்சிக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆளுங்கட்சி மாற்றம் வேண்டும்னு சொல்கிறவங்களுக்கு மாற்றம் இருக்காது. அது போல அப்படி தொடர வாய்ப்பு இருக்கும். ஈகோவெல்லாம் தாண்டி செயல்பட்டாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னா ஆளும் அரசுக்கு அதிமுக பாஜகக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக கூட பேசியிருக்கலாம். அவர் வேலுமணி வந்து பிஜேபி வரணுங்கிறதுக்காக கட்சி ரீதியான ஒரு சந்திப்பாக கூட இருந்திருக்கலாம். இல்லை பர்சனல் லெவலில் ஏதாவது ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த விஜயதாரணி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். மேடம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேடம், இப்போது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து இப்போ 9 மாதங்கள் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பதவி கிடைக்க போகிறது அப்படிங்கிற டாக் வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான சூழல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? என்ன மாதிரி வரும்? ஏன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு 23 ஆண்டுகள் வந்து கடுமையாக கட்சி பணியாற்றி அகில இந்திய அளவில் பொறுப்புகளில் நிறைய வேலை பார்த்த பிறகு 23 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ சீட்டு எனக்கு கிடச்சிது. தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து முதன்மை கொறடாகவும் இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம பிஜேபிக்கு வந்து சில மாதங்கள் தான் ஆகுது. அதனால் நம்ம சில மாதங்கள் வெயிட் பண்ணி அவங்க நம்மளை எப்படி பயன்படுத்த போகிறாங்கங்கிறத நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒரு நல்ல பொறுப்புகள் கொடுத்து நிச்சயமாக அங்கீகாரப்படுத்துவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ மேடம் வந்து உங்களுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியல, ஏன்னா அது என்ன பொறுப்பு கொடுத்து என்னை அங்கீகாரப்படுத்துவாங்க, என்ன பணிகள் எனக்கு ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் அவங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. கட்சி மேலிடம் இருக்குது, அவங்க முடிவு செய்வாங்க. நிச்சயமாக தமிழ்நாடு கட்சியும் அந்த முடிவுகளுக்கு இசைவு தெரிவிப்பாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் வருங்கிறது நினைக்கிறேன். ஓகே, என்ன காரணத்துக்காக இதை திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கியமான உயர் பதவியில் இருந்து பாஜக வந்துக்கிறீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 9 மாதம் ஆன நிலையிலையும் வந்து எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்கல அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கு தயாராக இருக்கக்கூடியவங்க மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாகும் இல்லாமல். ஆமாம், அதை தவிர்க்கணும். எல்லா பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் அதை தவிர்க்கும்னு நான் நினைக்கிறேன். விரைவில் அதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வாங்க நான் நம்புகிறேன். இப்போ உள்கட்சி தேர்தல்கள் நடைபெற்றுருக்கு. அது முடிஞ்ச உடனே அவர் திரு நட்டாஜி அவர்களுடைய மாற்றத்துக்கு பிறகு படிப்படியாக எல்லா பொறுப்புகளும் வழங்கப்படுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேடம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 30ஆம் தேதி, இந்த மாத எண்டில் 30ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வர்றாங்க. பழைய அரசியலில் மீண்டும் கையில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டாக் போய்கிட்டு இருக்கு. 30ஆம் தேதி வர்றாங்க. வந்த பிறகு எப்படி இருக்கு மேடம்? அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்குமா? என்ன மாதிரி இருக்கு மேடம்? இல்லை, நிச்சயமாக வந்து இனிமேல் அடுத்த கட்ட நகர்வு வந்து அடுத்த 2026 தேர்தலுக்கான நடைமுறைகளை பின்பற்றுவது, அந்த நடவடிக்கைகளுக்குள் செல்வாங்க. சுறுசுறுப்பான ஒரு அரசியல் தளத்தை வந்து நிச்சயமாக தொடருவாங்க. இப்பயும் அது நடந்துட்டு தான் இருக்குது, பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது. உள்கட்சி தேர்தல் பணிகள் இப்போ ஒருங்கிணைப்பாளர் திரு ஹெச் ராஜா தலைமையில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பணிகளுக்கு அப்புறம் நிச்சயமாக கூட்டணிகளுக்கு உண்டான பணிகளை செய்யணும். எவ்வாறான கூட்டணிகள் அமைப்பெறும், அப்படி வெற்றி கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறாக இருக்கும், ஆளும் அரசை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஆய்வுக்கு பிறகு இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது என் நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நடவடிக்கைகள் எவ்வாறாக வெற்றிகளை தரப்போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது அண்ணாமலை அவர்கள் இல்லாத இந்த 6 மாத காலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழக அரசியலில் பல மாற்றங்கள், மாறுதல்கள் நடந்திருக்கு. ஏன்னா ஆளும் திமுக அரசில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தி கட்சிக்கான வேலையில் வேகம் எடுத்து சென்றுட்டு இருக்காங்க.
இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 6 மாதம் வந்து பாரதிய ஜனதா கட்சி என்னதான் செயல்பட்டாலும் அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் செயல்பட்ட அந்த ஆக்டிவாக இருந்தாங்களா, ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு பதிலடி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்டிவ் வந்து குறைஞ்ச நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ அண்ணாமலை வந்த பிறகு ஏதாவது மாநாடு அல்லது நடைப்பயணம் இந்த மாதிரி ஏதாவது இல்லை, அது அவர் வந்தவொடனே அவர் அந்த பணிகளை கட்டமைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இப்போ கூட வந்து உள்கட்சி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பணிகளில் ஒன்றும் தொய்வெல்லாம் இல்லை. அதாவது இனி வரக்கூடிய கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கணும் இல்லையா, அதற்குண்டான பணிகளும் இருக்கும் இல்லையா. அதனால் அதற்குண்டான தேவையான நடைமுறைகள், அதற்குண்டான பணிகள், அதற்குண்டான வேகம், அதற்குண்டான அமைதி, இந்த வார்த்தையில் ரொம்ப அழுத்தமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதற்குண்டான தேவையான அமைதி அதுவும் வந்து இதில் உள்ளடங்கியது. ஸோ அதை வந்து மையப்புள்ளியாக வச்சு கூட நகர்த்தலாம் இல்லையா, அது கூட காரணங்களாக இருக்கலாம். ஆகையால் அடுத்த கட்டத்துக்கு இருமுனை போட்டி இருந்தால் தான் எதிர்கூட்டணிக்கான வாய்ப்பே கிடைக்கும் தமிழ்நாட்டில். இல்லைன்னா மாற்று அரசியலுக்கான தளமும் கிடையாது, ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பும் கிடையாது. இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வரும்பொழுது தான் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கும். தனியாக இருந்து போராடுறது அர்த்தம் இல்லைங்கிறது பலமுறை நிரூபிச்சிருக்கு தமிழ்நாடு. ஆகையால் எல்லா தரப்புலையும் திமுக கூட்டணியும் அப்படி ஆயிருக்கு, அதிமுக கூட்டணியும் அப்படி ஆயிருக்கு. எந்த கூட்டணியும் வந்து இப்போ ரொம்ப பிரிஞ்சிருந்தால் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. ஸோ அப்படி பார்க்க போனால் அதை அமைக்கிறதுக்கான இந்த நேரத்தை கூட பயன்படுத்தியிருக்கலாம் இப்போ கூட. ஸோ அதுக்குண்டான பணிகள் கூட நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ நான் அதுதான் நடந்திருக்கும் என்னுடைய நம்பிக்கை. ஆகையால் இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு பாஜகவில் பணிகள் நடைபெற்றுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு வந்து உள்ள பாஜகவில் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது ஓப்பனாக வெளியில் அனௌன்ஸ் பண்ணலைன்னாலும் உள்ள கட்சியில் வந்து 72 தொகுதியில் டார்கெட் பண்ணி நீங்கள் தான் கேண்டிடேட், நீங்கள் வேலையை தீவிரமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல் முன்வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கேன் மேடம். இல்லை, அந்த மாதிரி இன்னும் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை, அதிகாரப்பூர்வமாக எதுவுமே சொல்லலை. கட்சிக்குள்ளேயும் இன்னும் பொறுப்பாளர்கள் போடுற பணிகள் அப்படிலாம் வரல. இப்போ உள்கட்சி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. பூத் வாரியான பயிலரங்கம்லாம் முடிஞ்சு, இப்போ மாவட்ட வாரியான பயிலரங்கம் அதெல்லாம் முடிஞ்சு, இப்போ ஒவ்வொரு கிளை தேர்தல்கள் அது இதுன்னு படிப்படியாக அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இப்போ கட்சி பண்ணிகிட்ருக்கு. வெளியில் தெரில, சைலண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு அந்த இது இருக்குது. ஆனால் நீர் பூத்த நெருப்பு மாதிரி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கெல்லாம் தெரியும், ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் போய் ஒரு கட்டமைப்பு ரெடியான உடனே கிளை வரைக்கும் நபர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போயே கிளை வரைக்கும் நபர்கள் வந்தாச்சு. இப்போ அடுத்த மாவட்டம் வரும், அடுத்த ஒன்றுன்னா வந்து மாநிலம், தேசியம் என்று அப்படி ஒன்றுன்னா வந்து அதுக்கப்புறம் நட்டாஜி மாற்றத்துக்கு பிறகு போஸ்டெல்லாம் அறிவிக்க வரும். அப்போ அந்த நிலைமை வரும்போது கட்சியோடைய ரீடர்னிங் பாயிண்ட் இருக்கும் அதில். ஸோ அப்போ தான் அது தெரியும். அதுக்கப்புறம் அந்த கூட்டணிகள் அமையிறதை பொறுத்து தான் இருக்குது. பாஜகவோட பயணம் நேர் பயணமா இல்லை பல கோணத்தில் இருக்கக்கூடிய பயணமாங்கிறது அப்புறம் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். ஓகே மேடம். இப்போ அண்ணாமலை வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் இந்த பக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய்க்கு எதிராக செயல்படுவாங்களா, எப்படி இருக்கும் அந்த தாவேகா பாஜக எப்படி இருக்கும் செயல்பாடு? அது சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. விஜய் எதை எதிர்க்கிறார், விஜய் எதை ஆதரிக்கிறார் அப்படிங்கிறதும் இதில் நிலைப்பாடு இருக்குது. இன்னும் முழுமையாக அவர் வந்து எதை எதிர்க்கிறேன் எதை ஆதரிக்கிறேன்னு முழுமையாக இன்னும் சொல்லாத பட்சம் நம்ம விமர்சனமும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய விமர்சனத்துக்காக நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவர் யாரோட கூட்டணி வச்சுக்கிறாரு, யாரை வேணும்னு சொல்கிறாரு, யாரை வேண்டாம்னு சொல்கிறாரு, இதெல்லாமும் பார்க்க வேண்டிய ஒன்று. அவருக்குன்னு ஒரு மாநாடு நடத்தி ஒரு மாசெலாம் காமிச்சார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது வாக்குகளாக மாறுங்கிறதுல அவர் கையில் தான் இருக்குது. அவர் அமைக்க போகிற கூட்டணி, அவர் கூட்டணியை தலைமையேற்பாரா இல்லை கூட்டணியின் ஒரு பங்குதாரராக இருந்து மையப்புள்ளியாக இயங்குவாரா, இப்படிலாம் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. அதை பொறுத்து அந்த கூட்டணி எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை எடுக்கும், இன்னும் நிறைய கூட்டணிகள் இந்த மாதிரி நிற்க போகுதா களத்தில், அப்போனா ஆளும் கட்சிக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆளுங்கட்சி மாற்றம் வேண்டும்னு சொல்கிறவங்களுக்கு மாற்றம் இருக்காது, அது போல அப்படி தொடர வாய்ப்பு இருக்கும். ஸோ அமையக்கூடிய கூட்டணி எவ்வாறாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. விஜயோடைய பிற்கால வாழ்க்கையும் அரசியல் பிரவேசமும் எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்குது. என்ன காரணத்துக்காக மீண்டும் விஜயை பற்றி ஒரு கொஸ்டின் மேடம் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ விஜய் மாநாட்டில் திமுகவுக்கு எதிராக செயல்பட போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அறிவித்தாங்க. குடும்ப ஆட்சி, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசினாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பெரிய அளவில் அங்கே விமர்சிக்கலை. இப்போ அதிமுக கூடயும் கூட்டணி கிடையாது, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலேருந்து விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும், திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கண்ட்ரோலில், பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் சி டீம் தான் தாவேக்கா அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ அப்போது தாவேக்கா எப்படி பாரதிய ஜனதா கட்சியை அதாவது அண்ணாமலை அவர்கள் எதிர்க்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறதுக்கான காரணமே இதுதான் மேடம். அதாவது கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம் அப்படிலாம் ஒரு மனநிலையை சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாஜகவை எதிர்க்கிற அதே நேரத்தில் இன்னும் பிற கட்சிகள் அதிமுகவை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம் அப்படி வரும்பொழுது இது வந்து ஈகோயிஸ்டிக்காக போயிடும். வெறும் ஈகோவை தோண்டி விட்டுட்டு உட்காந்துருந்தாலே போகிறோம் இந்த கட்சிகளுக்கு மத்தியில். அது பாட்டுக்கு ஆளும் கூட்டணி அது பாட்டுக்கு மீண்டும் ஈஸியாக ஜெயிச்சு அதுக்குண்டான வாய்ப்புகளை தான் இவங்க தருவாங்க. இவங்க வந்து எல்லாம் ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து பயணிக்கணுங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா தான் ஆளும் கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி, சின்ன நெருக்கடியாவது வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக இவங்க ஒன்றிணைக்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக ஆய்வு செய்வாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. செய்யலைன்னா அதோடைய பலன் அந்தளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் போடுறீங்களோ, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ, ரிட்டர்ன்ஸும் அவ்வளோதான் இருக்கும். அது மாதிரி தான் அது மாதிரி வினைய விதைத்தவன் வினைய இருப்பான், திணைய வித்தவன் திணைய இருப்பான். அது மாதிரி தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிட்டர்ன், அதோட ப்ரொடியூஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் அவ்வளோதான் கொடுக்கும். ஆகையால் இந்த கட்சிகள்லாம் ஈகோவெல்லாம் தாண்டி செயல்பட்டாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னா ஆளும் அரசுக்கு இது தாம்பாளத்தட்டில் வச்சு தாரவாத்து கொடுத்த மாதிரி தான் இருக்கும். மீண்டும் ஒரு ஆட்சிக்கான வாய்ப்பு. இப்போது நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை, நடிகர் ரஜினி அவர்களை நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த சந்திப்பை எப்படி மேடம் பார்க்குறீங்க? அவர் ஒரு அரசியல் ஒரு மாற்றத்தை ஏதோ எதிர்பார்த்து தான் அவருடைய சந்திப்பு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு தனிப்பட்ட முறையில் போய் பார்த்துருக்காருன்னா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பார்த்துருக்கலாம். அதை அவர் வெளியிட்டிருப்பார் நிச்சயமாக. இந்த காரணத்துக்காக பார்த்து ஒரு காரணங்கள் ஒன்றும் சொல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அதில் அரசியல் காரணங்கள் தான் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. திரு ரஜினி அவர்கள் பல ஆண்டு காலம் அவருக்கு வந்து அரசியலை பயணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்தவர். தன் உடல்நிலை காரணமாக தான் அதை கைவிடுற மாதிரி ஆச்சு. ஒரு நல்ல அரசியல் புரிதல், ஆழமான கருத்து உள்ளவர். ஆகையால் அவர்கிட்ட வந்து சிலதை டிஸ்கஸ் பண்ண போயிருப்பார். அதை வச்சு நம்ம ஏஷியங்களாக எதையும் சொல்லாமல் பேசாமல் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் விஜய் அவர்களை தம்பி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. விஜய் கூட சேர்ந்து பயணிப்பது போல தான் அவருடைய போக்கு செயல்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் மாநாட்டுக்கு பிறகு, தாவேகா மாநாட்டுக்கு பிறகு நேரடி எதிரியாகவே சீமான் மாறிட்டாங்க. அதாவது விஜய் அவர்களை நேரடியாக அடிக்கக்கூடிய நிலையில் செயல்பட்டாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரஜினி சந்திப்பு தான். அப்போது தாவேகாவுக்கு எதிராக ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சீமான் இந்த சந்திப்பை நடத்தியிருப்பாரா? இருக்கலாம், அது கூட இருக்கலாம். ஆனால் வந்து இப்போது இதில் அதுதான் சொல்கிறேனே, அதாவது ஈகோவெல்லாம் களைஞ்சிட்டு இவங்கெல்லாம் ஒன்றுபட்டால் தான் அந்த தாக்கத்தையே ஏற்படுத்த முடியும். ஒரு அரசியல் மாற்றத்துக்கான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருக்குமே அந்த ஈகோ இருக்கும். நான் முதலமைச்சர் ஆகணும் கனவும் எல்லாருக்கும் இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த ஒர்க்கிங் ஆஃப் அலையன்சஸில் அவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எல்லோரும் நடந்துக்கிட்டாங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும். இல்லைன்னா மாற்றத்தை இவங்களே விரும்பலைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அப்படி தான் எடுத்துக்கணும். மெசேஜ் அதுதான். அதிமுகவுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய நயினார் நாகேந்திரன் அவர்களை திருநெல்வேலியில் வந்து நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க. அதுதான் எஸ்பி வேலுமணி அவர்கள் பாஜக வரப்போகிறாங்க அப்படிங்கிற டாக் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அதிமுக பாஜகக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக கூட பேசியிருக்கலாம். அவர் வேலுமணி வந்து பிஜேபி வரணுங்கிறதுக்காக அப்படின்னு நம்ம ஏன் எடுத்துக்கணும்? கட்சி ரீதியான ஒரு சந்திப்பாக கூட இருந்திருக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை பர்சனல் லெவலில் ஏதாவது நலம் விசாரித்து கூட போயிருக்கலாம். பர்சனல் லெவலில் ஏதாவது வீட்டில் நல்ல காரியங்களுக்கு விசாரிச்சும் போயிருக்கலாம். இவருக்கு போயிருக்க முடிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. இனிமேல் நம்ம கேட்டால் தான் தெரியும் என்ன விஷயம். அவர் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க, என்னுடைய பையன் மேரேஜுக்காக ஸோ இன்விடேஷன் வைக்கிறதுக்காக போயிருந்தேன். அழைப்புதல் அதான் சொல்லிட்டாரு, அழைப்புதல் வைக்கிறதுக்கு போயிருக்காரு. அதுலேயே நம்ம அரசியலை கலக்கணும். இல்லை மேடம், தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டாலே இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல தான் நிறைய அலைன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு கடந்த காலத்தில். ஸோ எஸ்பி வேலுமணி அப்படிங்கிறவர் இபிஎஸ்க்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லலாம். அதிமுகவில் ஒரு மிக முக்கியமான ஒரு பேக் போனாக இருந்துகிட்டு இருக்காங்க.
ஸோ நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் வந்து ஒரு பதவியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சந்திப்பு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பாஜக பக்கம் வரப்போகிறாரா, அல்லது நீங்கள் சொன்னது போல் பாஜக அதிமுக அலைன்ஸுக்கான பிள்ளையார் சுழி அந்த விஷயத்திலான பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கதா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகுது நிச்சயமா. ஆனால் அது மொத்தமே பர்சனலாக ஒரு அழைப்புதல் வைக்கிறதுங்கிறது சுருக்கமாக அவர் சொன்னதால் நம்ம ரொம்ப பெருசாக அதை பற்றி விஷயங்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் பட் இதில் எதுவாக இருந்தாலும் நல்லது தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி, நேயர்களுக்கு நன்றி.